நமக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும் இல்லைங்க, நமக்கு பிடிச்ச பொருள்கிட்ட கூட நம்ம எவ்வளோ எமோஷ்னல் கனெக்டாக இருப்போம் அப்படின்றது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நாங்கள் இருக்க வீடை காலி பண்ண போகிறோம். இந்த வீட்டுக்கு ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. லைஃப் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னோட விஷயத்தில் கேட்டிங்கன்னா 100% ட்ரூ ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் இந்த டைமில் என்னை பார்த்து யாராவது செகண்ட் பேபி பிளான் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாலோ, இல்லை இந்த வீட்டை காலி பண்ண போகிறீங்களான்னு கேட்டிருந்தாலோ கண்டிப்பாக இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேபியும் பிறந்துட்டாங்க, வீட்டையும் நாங்கள் காலி பண்ண போகிறோம். இந்த வீட்டை விட்டுட்டு போக போகிறோம்னு நினைக்கும் போதே உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீடு எங்களுக்கு நிறைய நல்ல விஷயத்தை கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல். இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா கொஞ்சம் கூட கிடையாது. இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருவே. இந்த வீட்டிலேருந்து நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக மானிட்டைசேஷனும் வாங்கியாச்சு, பேமெண்ட்டும் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் என்னால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல, ஸோ பேமெண்ட் எடுக்க முடியல. இன்னமும் நிறைய வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு சூப்பர் வீடியோவில் நான் அதை கண்டிப்பாக ரிவீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட டின்ட்டு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் டின்ட்டு கன்ஃபார்ம் ஆனால். இப்போ இந்த வீடு காலி பண்ணிவிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு 3.5 monthsக்கு மேலேயே ஆயிடுச்சு. இதெல்லாம் லைஃப் லாங் மறக்க முடியாத கிஃப்ட்ஸ் இந்த வீடு எங்களுக்கு கொடுத்துருக்கு. இதை தாண்டி நிறைய ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் டுட்டுக்கும் நடுவில் நடந்திருக்கு. மொத்தமாக 4 போர்ஷன் இருக்குது இந்த வீட்டில். இந்த 4 போர்ஷன்லேருந்து யார் காலி பண்ணாலும் புதுசாக வீடு கட்டிட்டு தான் போவாங்களாம். பட் நாங்கள் மட்டும்தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகான குட்டி பாப்பாவோட இங்கேருந்து கிளம்புறோம். பட் ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரியை க்ரியேட் பண்ணிட்டு தான் இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். ஒரு விஷயத்தை இழந்தால் தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சீக்கிரமாகவே இதே போல் ஒரு வீடு கட்டணும், அதுதான் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் ட்ரீம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.